வணக்கம். இந்த தம்பி பேர் பாஸ்கரன். செவ்வாய் 12ல் இருக்குங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பதிவு எண் 292, சித்திரை 29, 5/10க்கு பிறந்திருக்காரு. நாமக்கல். பிகாம் சிஏ முடிச்சிருக்கிறாருங்க. இப்போ இவரோட இது வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் இதுங்க. இப்போ இவங்க அப்பாட்ட நம்ம பேசலாம். இப்போ இவங்களது உங்கள் அப்பாவுக்கு போயிட்டுருக்குதுங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேச லக்னம், உத்திரம் பொண்ணு, சிம்ம ராசி. அப்பா பேர் முருகேசன், அம்மா பேர் கமலா. இப்போ இவங்களோடது வந்து குலத்திடை மகரிஷி கோத்திரம், அங்காள பரமேஸ்வரி, மதுரை வீரனுங்க. அண்ணன் ஒன்று. இப்போ இவங்களோட ஜாதக அமைப்பு பாருங்கள். லக்னத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இருக்குது. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா உங்களோட இது தம்பியோடது தான் நான் இப்போ யூடியூப்பில் இதில் போட்டிருக்கேன், வீடியோ போடுறேன். சொல்லுங்கண்ணா, உங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா? இப்போ உங்களோட குலதெய்வம் வந்து அங்காள மதுரை வீரன். இது என்ன சமுதாயம்ண்ணா? ஜாதி என்ன ஜாதினா? சைவ செட்டியார்னு போட்டுட்டானா? ஓகே, சரிண்ணா. 1000 வைசியர் பெரிய வீடுங்களா? 1000 வைசிய பெரிய வீடு. ஓகேண்ணா. அண்ணா உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு என்னண்ணா? ஓரளவுக்கு படிக்கிறதா போதுங்க. நம்ம வந்து எதிர்பார்ப்பு வந்து நமக்கு அதிகமா கிடையாது. அதனால ஒண்ணு அதிகமா ஒண்ணு எதிர்பார்ப்பு வேணாம். சரிண்ணா. ஓரளவுக்கு எப்படி இருந்தாலும் ஓகே சொல்லுங்க. மிடில் கிளாஸ் இல்லையாண்ணா? இப்போ வந்து உங்களுக்கு செட்டியார் மணமகள் தானே வேணும்? ஆமா, இல்ல வேற எதா இருந்தாலும் சொல்லுங்க. பிசி வரைக்கும் செட்டியார் பிரிவே பாருங்களேன். சரிண்ணா. உட்பிரிவு இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேண்ணா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா சொந்த வீடு இருக்காண்ணா? சொந்த வீடு இல்லைங்க. காலிங்க வேணா இருக்குதுங்க. ஒரு 2500 சதுர இருக்குது. 2500 சதுர அடி. 2500 சதுர அடியில் காலி வீடு இருக்குது. காலி நிலம் இருக்குங்க. சரிண்ணா. இடம் இருக்குது. ஓகேண்ணா. வீடு வாடகை வீடாண்ணா? வாடகை வீடு தாங்க. வாடகை வீடு தாங்க. ஓகேண்ணா. சரி. எதுவுமே நம்ம மறைக்கிறது எதுவுமே இல்லைண்ணா. இல்லை, அது எதுக்குண்ணா இன்னைக்கு நம்ம ஒரு புனித எதுவுமே மறைப்போ இதோ நமக்கு எது. அண்ணா ஹைட் எவ்வளோ இருப்பா அப்படின்னா தம்பி? ஹைட் எவ்வளோ? ஹைட் எவ்வளோ? ஒரு 5 அடி வருமா? ஒரு 5 5.5 அடிக்குள்ள வருங்க. வெயிட்டுண்ணா? என்னங்க வெயிட்? எப்படி குண்டா இருப்பா அப்படியா ஒல்லியா இருப்பா அப்படியா? ஓரளவுக்கு ரொம்ப ஒல்லியெல்லாம் இருக்க மாட்டேங்க. ஓரளவுக்கு கரெக்டாக இருப்பா அப்படிங்க. எத்தனை எவ்வளோ வெயிட் எவ்வளோ இருப்பா அப்படி தோராயமா? ஒரு 75 கிலோ வருங்க. சரிண்ணா. சரி, ஓகேண்ணா. அதான் சரிண்ணா. இப்போ நான் ஃபோட்டோவையெல்லாம் காட்டிட்டேன். சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தன வரன்னு சீக்கிரம் அமையட்டும்ண்ணா. இன்றைக்கி கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு மகளாட்ட அமையட்டும். பார்த்துடலாண்ணா. இப்போ தான் எல்லாம் உங்களோட சமுதாயத்திட்ட எல்லாம் இது கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கண்ணா இந்த லிங்க்கை. ஆமாம். இப்போ நம்மளோட இதில் எந்த சமுதாயம் வந்து அதிகமான இதாகுதோ அங்கே நம்மளுக்கு அதிகமாக ஜாதகம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி அப்படியே கேட்டீங்க இல்லையா, என்ன அந்த சமுதாயம் மட்டும் வருதுன்னு? நான் அந்த சமுதாயத்தில் இருக்கிறனால நான் அதிகமாக ஃபார்வேர்ட் பண்ணுறேன். சொந்தக்காரங்களுக்கு மூலியமாக போகுது. அப்போ நம்ம பிள்ளை தான் அப்படி. அப்போ வந்து என்னென்னா ஒரு 1 by 1 தானே போக முடியும். அப்போ நம்மளுக்கு வேணும்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நல்ல வரணும் அமையணும். வாழ்த்துக்கள்ண்ணா. வாழ்க வளமுடன். ஓகேண்ணா. ஓகே, நன்றிண்ணா.